ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈஸியாக சாம்பார் சாதம் செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. சாம்பார் சாதத்துக்கு நான் 400 கிராம் அரிசி, 100 கிராம் பருப்பு, அரை கிலோ கணக்குக்கு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு 5-6 போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம், தக்காளி 2 பழுத்த பழம், கொத்தமல்லி வாசனத்துக்கு நான் உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கேரட்டு போடுறேன் சாம்பார் சாதத்துக்கு. நான் ஆல்ரெடி அரிசி பருப்பு சாதத்தை ஊற வச்சுட்டேன், உங்களுக்காக அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க ஜீரகம், ஒரு வரமிளகா, பெருங்காயத்தூள், மிளகா, கடுகு, உளுத்தம் பருப்பு, தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், மல்லித்தூள். வாங்க இப்போ சாம்பார் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், காய் உப்பு போட்டுன்னு இப்போ நான் இந்த மிளகாத்தூள் ஐட்டெல்லாம் போட்டு 3/4 லிட்டர் தண்ணியை வச்சு கொதிச்சக்கப்புறம் அரிசியை போட்டு விசில் 2-3 விசில் விட்டால் சுவையான டேஸ்டான சாம்பார் சாதம் ரெடி. நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி பருப்பையும் போட்டு நல்லா 2-3 விசில் விட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மசாலா ஐட்டம்லாம் கொதித்து அரிசி பருப்பு போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு, வரமிளகா, பச்சை மிளகா போட்டு தாளிச்சிட்டு இப்போ சின்ன வெங்காயம், தக்காளி நான் நெய்யில் முந்திரியை வறுத்து இறக்குறப்ப போட்டு கிளறினா ரொம்ப டேஸ்டான சாம்பார் சாதம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட பாருங்கள் சாம்பார் சாதம். எங்கள் ஊரில் ரொம்ப மழை. உங்கள் ஊரில் மழைங்களா? இன்றைக்கி மழைக்கு காம்பினேஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் சாம்பார் சாதம் நல்லா கொலன்னு இருக்குது. நல்லா ஆவி பறக்க இருக்குது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் சாம்பார் சாதம். அது காம்பினேஷன் அப்பளம், ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார் சாதத்தை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.